வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம துணி படத்தை ரிவ்யூ பார்க்க போறோங்க. ஸோ வித் அட்வைஸ் இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. யார் நான் இன்னும் படமே இல்லை அதுக்கு ரிவ்யூ பண்ணுறேங்கிறீங்களா? வீடியோட எண்டு வரைக்கும் பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ படம் எடுத்துன்னு சொல்லணும், உண்மையிலே வேற மாதிரி இருந்துச்சுங்க. நம்ம ஏகே வந்து ரொம்ப மாசா செம்மையாக ஸ்டைலிஷாக காமிச்சிருக்காங்க. ஒவ்வொரு சீனுமே தாறு மாறாக இருந்துச்சு. நம்ம ட்ரெயிலர் எந்த அளவுக்கு பார்த்தோமோ அதை விட பயங்கரமாக பங்கமாக மூவியில் காமிச்சிருக்காங்க. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஹேர் ஸ்டைலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அவருக்கு மட்டும் தான் அங்கே செம்ம மாசான லுக்காக காட்டுது. வேறு யாருக்குமே அந்த மாதிரி காட்டுது இல்லை. உண்மையிலேயே செம்ம மாசாக இருக்காரு. அண்ட் தென் கன்னில் வந்து செம்மையாக வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. படம் ஃபுல்லாக நிறைய கன்று பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எங்கே சுற்றினாலும் கன்று இருந்துக்கிட்டே இருக்கும், சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும். வில்லங்கிட்ட கன்று இருக்கும், நம்ம தலைக்கிட்ட கன்று இருக்கும், எல்லாருக்கிட்டையும் கன்று இருந்துக்கிட்டே இருக்கும். அது படம் முடிவு கன்று இருந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ விதமான கன்னை வந்து காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சேசிங் சீன் வந்து ஜெட்டில் ஒட்டி போகிறது தெரியுமா, அதுவும் செம்மையாக இருந்துச்சுங்க. எல்லாமே வந்து பக்காவாக அவரே ஹோன்ஸ் தானே பண்ணியிருக்காரு. படம் முழுக்கவே ஆக்ஷன் ஆக்ஷன் ஆக்ஷன். அது மட்டும் இல்லைங்க, சென்டிமெண்ட் சீனும் இருக்குது, எமோஷன் சீனும் இருக்குது. அப்புறமா வந்து மோரல் ஆஃப் த ஸ்டோரின்னு சொல்லுவாங்களா, அது கூட வச்சுருக்காங்க. எல்லாமே கலந்து பக்காவான ஒரு கமர்ஷியல் படமாக தான் இந்த படம் வெளியாகிருக்குங்க. எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல அந்து போச்சு, அடிச்ச அடியில கிழிஞ்சு போச்சு. இப்போ ரியாலிட்டிக்கு வரலாம். இந்த படமும் நான் பார்க்க கிடையாதுங்க. இந்த படமும் தியேட்டருக்கும் வரல. ஆஃப்கோர்ஸ் நீங்கள் அதை கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ நம்ம சேனல் என்ன வித்தியாசமாக பண்ண போகிறோம்னா, ஒரு ஏர்லி ரிவ்யூ பண்ண போகிறோம். 2 படத்துக்குமே ஏர்லி ரிவ்யூ பண்ண போகிறோம். வாரிசுக்கும் பண்ண போகிறோம், துணிவுக்கும் பண்ண போகிறோம். 2 படத்துக்கு ஏர்லி ரிவ்யூ பண்ணிவிட்டு 2 படத்தையும் தியேட்டரில் போய் பார்க்க போகிறோம். அது ஃபர்ஸ்ட் டே பார்க்க போகிறோம். அண்ட் தென் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். அதாவது படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரிவ்யூ அண்ட் படம் பார்த்த பிறகு ஒரு ரிவ்யூ. என்னடா பைத்தியக்காரமே வளர்றான்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொல்கிறாங்க. படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மைண்ட் எல்லா மாதிரி என்ன இருக்கும், துணி படம் இப்படி இருக்க போடுறா, வாரிசு படம் இப்படி இருக்க போறான்னு சொல்லிட்டு என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஆமாவா? 2 படத்துக்கும் ஒரு பெரிய ஹைப் வச்சிருக்கோம். இல்லாத கேட்டர் கூட வந்து படத்தில் இருக்குமோன்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருப்போம். இப்படி வச்சுக்கிட்டு இருக்கோம். சரியா? இது ஒரு யூனிவர்ஸாக இருக்குமோன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிறோம். என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த ஹைப்லாம் வச்சு ஒரு ரிவ்யூ இப்போ நான் பண்ணியிருக்கேன். சரியா? அண்ட் தென் இந்த ஹைப் எல்லாமே ரியலாக நம்ம படம் பார்க்கும் போத சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையா, என்னென்னு அதோட ட்ராபேக் எல்லாமே வந்து நம்ம ரிவ்யூ எப்போ பார்க்க போகிறோங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, எந்த படத்துக்குமே சரி நம்ம ஒரு லோவான ஹைப்பில் இருந்தால் மட்டும்தான் அந்த படம் நல்லாயிருக்கும். நீங்கள் பெரிய அளவுக்கு ஹைப்பில் வச்சுருந்தீங்கன்னா, நல்ல கதையாக இருந்தால் கூட, நல்ல ஸ்க்ரீன் பிளே இருந்தால் கூட, நல்ல டைரக்ஷன் இருந்தால் கூட வந்து உங்கள் ஹைப்லேயே அந்த படம் வந்து மொக்கையாக போயிடும். அது மாதிரி ஏகப்பட்ட படங்கள் வந்து நாசமாக போயிருக்கு. தமிழ் படம், மலையாள படம், தெலுங்கு படம், இங்கிலீஷ் படம், ஹிந்தி படம், எல்லா படமும் அதே மாதிரி தான் நடந்திருக்குங்க. ஸோ அந்த தவறு முன்னாடி யாரும் பண்ணாதீங்க. 2 படத்தையுமே வந்து உங்கள் ஹைப்பை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. ஸோ அதான் உங்களுக்கும் நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. சரியா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேன்ட்டு. ஸோ இந்த கான்செப்ட் வந்து பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே. யாரெல்லாம் இந்த ரிவ்யூ பார்க்கும்போது வந்து கொஞ்சம் காண்டானீங்க, இவன் என்னடா பைத்தியக்காரன் பேசியிருக்கேன் நினச்சிங்களோ, அவங்களும் கமெண்ட்ஸில் வந்து தாராளமாக உங்கள் கருத்தை வந்து தெரிவிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாய்.